श्रीमती वानती श्रीनिवासन, नीलगिरी डॉक्टर एल मुरुगन, ऑनरेबल मिनिस्टर, कोयम्बतूर के अन्नामलाई, பொள்ளாச்சி ஏ முருகானந்தம். பாஜக மாநில தலைவராக ஒருபுறம் நயினார் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார். மற்றொரு புறம் இதுவரை மாநில தலைமையை வகித்து வந்த அண்ணாமலை அடுத்து தேசிய அளவில் பாஜகவிற்கு பங்காற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணாமலை அவர்கள் தேசிய அளவில் இனிமேல் பாஜகவுக்கு பங்காற்றுவார்னு நேத்தே அமித்ஷா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இந்த பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற பதவி எதிர்பார்த்த ஒண்ணுதானா, இல்ல இதனை தாண்டியும் அவருக்கு வேறு பதவிகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக மாநில தலைவராக பதவி வகித்த அண்ணாமலை தற்பொழுது பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆகியிருக்கிறார். அண்ணாமலையோடு சேர்த்து பல்வேறு தமிழக பிரபலங்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் சிலரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். வானகரத்தில் நடைபெற்று வரும் பாஜக கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பிரபலங்கள், குறிப்பாக வினோஜ் செல்வம், பால் கனகராஜ், சதீஷ்குமார், நாராயணன் திருப்பதி, SG சூர்யா உள்ளிட்டோருடன் சேர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இதுநாள் வரை செயல்பட்டு வந்த அண்ணாமலையும் தற்பொழுது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழலில் தேசிய அரசியல் களத்தில் அண்ணாமலையின் பங்கு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இனி மாநில பொறுப்பு நயினார் நாகேந்திரன் கைகளுக்கு சென்றிருப்பதும் தற்பொழுது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தேசிய அரசியல் களத்தில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் நேத்தே அமித்ஷா சொல்லியிருந்தார். இந்த பொதுக்குழு உறுப்பினர் பதவி அப்படின்றத தாண்டி இன்னும் வேற ஒரு முக்கிய பதவி ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலைக்கு வருங்காலங்களில்? அவருடைய இந்த நகர்வு ஃப்ரம் மாநிலம் டு தேசிய அளவிலான இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேர்களுக்கு வணக்கம். முதல் கட்டம் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக கட்சி ஒரு தொடர்ந்து செய்திகள்ல இருக்கு, ஒரு சில செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு பொதுக்குழு போடுறது ஆகட்டும், இல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு ஒரு தேர்தல் நடத்துறது, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதவி அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த பொறுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒண்டி வரல. இந்த செயற்குழு உறுப்பினரோ பொதுக்குழு உறுப்பினர் அந்த மாதிரி பதவிகள் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் போஸ்ட். அதாவது ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு டீம் மாதிரி போட்டு பர்டிகுலரா தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி இந்த உயர்மட்ட குழு, அதாவது 5 குழு, 8 பேர் குழு, ஒருங்கிணைந்த குழு, இந்த மாதிரி குழுக்கள்லாம் கூட இனிமேல் வரவேறு காலத்துல நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பொறுப்பானது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இதுல நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. பால் கனகராஜ் அவர்கள் வழக்கறிஞரா இருந்தாரு, சசிகலா புஷ்பா அவர்கள் முன்னாள் மேயரா இருந்தவங்க, அந்த மாதிரி பாஜக யார் யாரெல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து ஒரு பொதுக்குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பொதுக்குழுல இந்த மாதிரி முக்கியஸ்தர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதுல அண்ணாமலைக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இதை தாண்டி, ஏன்னா தமிழக பாஜக தலைவர் என்பது ஒரு பெரிய போஸ்ட், ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட், அதுவும் தொடர்ந்து ஒரு 10-15 வருஷங்களா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு பதிலா இந்த பொதுக்குழு உறுப்பினர் அது ஈடாகுமானா ஈடு ஆகாது. ஆகையால் இது ஒரு ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். இதை தாண்டி அவருக்கு ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினர் பதவியோ இல்ல வேற எதனா முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். இல்ல வேற ஒரு மாநிலத்துக்கு ஒரு மேல் பார்வையாளராக இல்ல வேற எதனா ஏன்னா மினிஸ்ட்ரியில நிறைய பொசிஷன்ஸ் வரும், உங்களுக்கு போர்டுல வரலாம், இல்ல அந்த மாதிரி எதனா வரலான்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவி எடுத்துக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவா தான் அது இருக்க போகிறது. அதனுடைய பணிகள் கட்சி ரீதியாக எப்படி இருக்கும்? பொதுக்குழுவோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு தலைமையில இருந்து கூப்பிட்டு இந்த வேலைகளை இப்படி செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு தேர்தல் பணிமனை போடணும், ஒரு கூட்டணி குறித்து பேச வேண்டும் அப்படி என்றால் தலைவர் ஒன்றி செல்வதற்குன்றதை தாண்டி இந்த மாதிரி பொதுக்குழுல முக்கிய உறுப்பினர்கள் ஒரு 3-4 பேர் கூட சேர்ந்து போவாங்க. அப்ப அந்த பொதுக்குழு என்பது இந்த தேர்தல் கேண்டிடேட் செலக்ட் பண்றது, எந்தெந்த தொகுதி நமக்கு நல்லா இருக்கும், அப்புறம் என்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் நம்ம போடணும், கூட்டணி வியூகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சேர்ந்து செயல்படுறதுக்கெல்லாம் இந்த பொதுக்குழுவானது உருவாகும். பொதுவாக இது வந்து ஒரு பார்ட்டியினுடைய ஒரு டிசிப்ளினா இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர், மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச் செயலராக இருந்தாலும் கூட பொதுக்குழுல கூட்டிதான் அவர் அடுத்த தலைவர் யாரு, பொதுக்குழு செயற்குழு கூடிதான் வந்து தேர்தல் கூட்டணியை குறித்து இவர் முடிவெடுப்பாருன்ற அந்த பதவி, அந்த அங்கீகாரம்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இப்ப பாஜக வந்து முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். கோடீஸ்வரன், இப்போ தேசிய களத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போயிட்டாலுமே அவருடைய களம் இப்போ வந்து தேசிய அளவில் பறந்து விரியும் மற்ற மாநிலங்களுக்கும் எதிர்பார்க்கலாமா, இல்லை தமிழ்நாடு சுற்றி தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டை ஒட்டி தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா அடுத்த வர எலெக்ஷன் வருது. ஒரு 3 வருஷமா இங்க இருந்து ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்டா இருந்தவரோட அந்த ரிசோர்ஸ், அவருக்கு என்னெல்லாம் தெரியும், எது கட்சியோட பலம் பலவீனம், முக்கிய பொறுப்புல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் வந்து முதற்கட்டம் வந்து தமிழகத்துல நிறைய வேலைகள் இருக்கும், அதற்கு பயன்படுத்துவாங்க. அது முடிந்த பிறகுதான் வந்து அவருக்கு தேசிய லெவல்ல வந்து மற்ற ரோல் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு மந்திரி சபையில அவருக்கு இடம் கொடுக்குறாங்க, இல்ல கேபினெட்ல போனா கூட அவரோட ஃபோக்கஸ் வந்து தமிழகத்தின் மேலதான் இருக்கும். நன்றி கோடீஸ்வரன், இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.